எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பாண்டியன் ஷோ சீரியல்ல இந்த தங்கமயில பரிதாபமான ஒரு கதாபாத்திரமா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த அளவுக்கு சரவணன கம்ப்ளீட்டா வந்து அவங்க அப்பா பிள்ளையா, மக்காவே காமிச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கிட்டு வரலையாம். மத்தவங்கலாம் வாங்கி குடுத்தாங்க. ஏன் வாங்கி தரலன்னா, அப்பாவுக்கு வீண் செலவு பிடிக்காது. அதனால வாங்கி தரலங்கிறாரு. அவங்க அப்பாவ, ஃப்ரெண்ட்ஸ எல்லாத்தையும் வந்து மியூட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஸ்டோரி போடுறாரு. ஏன்னா வந்து நம்ம 2 பேர் மட்டும் பார்த்துக்கலாங்கிறாரு. இந்த அளவுக்கு பயந்த சுபாவமா ஒருத்தர் இருந்தா, இவர் கூட எப்படி வாழ்றதுன்னு யோசிச்சா, இதுல நான் தான் உனக்கு கிடைச்ச கிஃப்ட்டேன்னு வேற பெருமையா வேற பீத்திக்கிட்டு இருக்காரு. ஐய்யய்ய! அப்படின்றது நமக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல அப்படின்னா, அதில கொசு உட்காந்துருச்சு தள்ளி விட்டா ஒர்க் ஆகுதுன்னு இப்ப சொல்ல. கொசு உட்கார்ந்தா மறையிற மாரி என்ன கேமரா அது அப்படிங்கிறாரு. லைட் போட்டா எல்லா நேரமும் லைட் போடணுமாங்கிறாரு பாண்டியன். ரூ. 300க்கு யோசிக்கிறாரு. ரூ. 32,000க்கு குடும்பத்தோட பாதுகாப்புங்கிறாரு. அதுக்கும் புலம்பிக்கிட்டு இருக்காருன்னு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவுல இப்ப வந்து கதிர், ராஜியுடைய அந்த வேகமா ஓடி போய் கண்ணன தொரத்திட்டு போன அந்த வீடியோவ பார்த்துட்டு, "என்ன இவ்வளோ நல்லா ஓடுற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க" அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு அத பத்தி பேச ஆரம்பிக்க, இவங்க நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு அத்லெட்ன்னுலாம் சொன்ன உடனே, சரி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு வராங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, நாளைக்கு காலையில நம்ம வந்து கண்டிப்பா 2 பேரும் ஓடுவோம். யார் நல்லா ஓடுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, இவங்க கிளம்பி வந்து கிரவுண்டுக்கு போக, அத தங்கமயில் வேற பார்த்துடுறாங்க. எங்கன்னு கேட்டா, இல்ல ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு பொய் சொல்லிட்டு, கிரவுண்ட்ல போயிட்டு 2 பேரும் ஓடலான்னு போறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இவங்களுக்கு ராஜிக்கு கதிர் கூட சேர்ந்து இப்போ இந்த ரோட்ல அந்த கிரவுண்ட்ல எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பையனும் பொண்ணும் ரன்னிங் ரேஸ் ஓடுறது. என்ன பயப்படுறியான்லாம் கேட்க, எனக்கு என்ன பயம்னு சொல்ல, எங்க அப்பா எப்பயுமே வந்து நான் ஓடணும்ப்பா அப்படின்னு சொன்னா கன்னத்தை தட்டி கொடுத்து பொம்பளை பிள்ளைக்கு அதெல்லாம் எதுக்குன்னு மட்டும் சொல்லிடுவாரு. ஆனா எனக்கு ஆசைன்னு சொன்ன உடனே சரி வா ஓடுவோம் அப்படின்னு ஓடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வருதுங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எபிசோட் எப்படி போச்சுங்கிறதையும் சொல்லுங்க.